கோசராம ஓடிட்டு இருக்காரா, நீ அவர் விட்டு இருக்கியா? கோசராமன் என்னவனும் அவங்க உங்க வீட்டுக்கு இருக்காங்க, நீ அவர் விட்டு இல்ல. புக்கா நல்லா படிக்கணும்னு. இதுல 10th உங்களுக்கு அரசு தேர்வுல என்ன கேள்வி வருதோ அந்த கேள்வியெல்லாம் தொகுத்து கேள்வி விடை ரெண்டுமே இருக்கு. மதிப்பெண் பெறுவீங்க. இது ஒரு சரியான ஒரு அதிகாரிகளை வைத்து, கல்வியாளர்களை வைத்து, சிறந்த கல்வித்துறையில வேலை பார்த்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளை வைத்து இந்த புஸ்தகம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இது உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும். நாங்க படிக்கிற காலத்தில் இப்படி புஸ்தகம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. இதை நாங்களா யோசனை பண்ணி அதிகாரிகளை வச்சு சரி பண்ணி இதை பண்ணிருக்கு. இதை நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. படிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய பலன்களை அடுத்து இவங்க பாரு அடுத்து சொல்லுங்க. நீங்க புக் கொடுத்துருக்கீங்க சார், ஃபியூச்சர்ல நீங்க எங்க படிப்புக்காக என்னென்னலாம் உதவி செய்வீங்க? நீங்க இப்போ எங்க படிக்கிறீங்க? கலைமலை படிக்கிறீங்க. அரசு பள்ளிங்க இருக்கு, திருத்தங்கள் இருக்கு, எஸ்ஆர்என் பள்ளி இருக்கு. அதுக்கு புதிய பில்டிங் எல்லாம் நான் அமைச்சராக இருக்கும் போது தான் கொண்டு வந்தேன். 3.5 கோடி ரூபாய் கொண்டு வந்து புதிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்கேன். கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ், ஆண் பெண் இருபாலர் படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ். நீங்கள்லாம் காலேஜ் போகிறதுக்கு பிரைவேட் காலேஜில் போய் பணம் அதிகம் கட்டப்படாததுக்காக கட்ட வாய்ப்பு இல்லாதவங்க படிக்காமல் இருந்துருவாங்க கல்லூரியில் போய். அதுக்காக ஆர்ட்ஸ் காலேஜ் இப்போ எல்லாம் இந்த வருஷம் 2400 பிள்ளைங்க படிக்குது. ஆண் பெண் 2 பேரும் படிக்கிறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு இருக்கோம். சத்யாநகர்லேருந்து வரக்கூடிய சத்யாநகர் பிள்ளைங்க சிரமப்படப்படாததுக்காக சத்யாநகர்லேயே மேல்நிலை பள்ளி, அங்கிட்டு முருகங்காலையும் பல்லவட்டு ரோட்டில் உள்ளவங்க அங்கிட்டே படிக்கிறதுக்காக பல்லவட்டிலே மேல்நிலை பள்ளி. இப்படி நம்ம திருத்தங்கள் ஊரை சுற்றி மேல்நிலை பள்ளியே 3 பள்ளி இருக்கு. அது போக கலைமலை பள்ளி. இது ஒரே முறை சமுதாயம் இருந்தாலும் எல்லா சமுதாய மக்களும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி, சிறந்த பள்ளி. ஆக நம்முடைய திருத்தங்கள் பகுதியிலே கல்வி வளர்ச்சிக்காக நான் வைஸ் சேர்மனாக பணியாற்றியிருக்கின்றேன். அப்போதும் சரி, அமைச்சராக 10 வருஷம் பணியாற்றினேன். அப்போதும் சரி, தொடர்ந்து கல்விக்காக பல நன்மைகள் சேவைகள் செய்திருக்கிறேன். ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்கேன். ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ணாதிமுக ஆட்சியில் தான் சிவகாசியில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், சிலுத்தூர் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், சாத்தூரில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், அருப்புக்கோட்டையில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், பிறகு நம்ம விருந்தினரில் ஒரு மெடிக்கல் காலேஜ். இத்தனையும் கொண்டு வந்தது என்னுடைய முயற்சி தான். நீ சொல்கிற இந்த சிவகாசி பகுதிக்கு சில திட்டங்கள் வச்சுருக்கோம், அதை நாங்கள் பண்ணித்தரோம். நல்லா சிறப்பாக படிங்க. நல்ல இந்த புத்தகத்தை படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல சிறந்த இடத்துக்கு சிறப்பான நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிற நல்ல கல்வி உங்களுக்கு அவசியம் தேவை.